ஹாய் நண்பர்களே, நான் உங்களுடன் பேச வந்திருக்கும் தலையங்கம் என்னவென்றால், இலங்கையில் மகப்பேற்று நிலையங்களில் எவ்வாறான சிகிச்சை முறைகள் நடைபெறுகிறது, ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன நன்மைகள் நடக்குது. நம்ம ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போனால் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலை விட என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது அதெல்லாம் பார்க்க தான் நான் உங்களோட பேச வந்திருக்கேன். சரியா? எப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டாக நம்ம எப்படி ஜிஹெச்சுக்கு போகணும், அங்கே நம்பர்ஸ் எடுக்கணும், எப்படி டாக்டர் நம்ம தெரிவு செய்யணும், எப்படியாப்பட்ட சேவைகள் அவங்க வழங்குறாங்க, என்னென்ன சேவைகள் இருக்குது, தரமான சேவைகள் நமக்கு அவங்க கொடுப்பாங்க. நம்ம அங்கே போனால் நமக்கு தெரியும் எப்படியான பட்ட சேவைகள் இருக்குதுன்னு சொல்லி. குழந்தை இல்லாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே வெளியில் காசு கொடுத்து செய்ய வேண்டிய ஐயுஎஃப் அந்த மாதிரியான பயிற்சி முறைகள், சரகரப்பி மெத்தட் அதெல்லாம் இலங்கையில் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், ஜிஹெச் மகப்பேற்று வைத்தியசாலை 2 இருக்குது. காசல், சொய்சா 2 வைத்தியசாலைகளில் தரமான சேவைகள். தாதியர்களும் அந்த மாதிரி தான். அவங்க வந்து தமிழ் சிங்களம், தமிழில் அந்த அங்கே இருக்க அவங்க சிங்களம், ஆனால் அவங்க அந்த மாதிரிக்கு ஒரு தமிழ் அம்மாவை இப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ட்டு ட்ரீட் பண்ணல. சில பேர் சொல்கிறாங்க தமிழ் அவங்களுக்கு வேற்றுமாடு செய்வாங்க. ஆனால் நான் போன வைத்தியசாலையில் ஒரு நாள் அப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. அவங்க நல்லா நம்மளை பார்த்துக்கிடுவாங்க. எப்படி அம்மா ஃபஸ்ட்டு பேபியிலேருந்து 3 பேபிக்கு நான் போனது ஒரு ஹாஸ்பிட்டல் தான், காசில். கொழும்பு 8 போல், அது பொருளை ரோட்டில் குஞ்சு பொருள் எங்கே இருக்குது. சரி, எனக்கு எடுத்து தெரியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இனியும் வரும் வீடியோவில் எல்லாம் திரட்டி என்னென்ன இருக்குது அப்படி இப்படி சொல்லி திரட்டி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தரேன். என்று முதல் 3 குழந்தைகள், எனக்கு 3 பேர்த்துக்கும் நல்ல தரமான ஒரு சேவையை கொடுத்தாங்க. அவங்க எப்படி பாபாவுக்கு ஃபீட் பண்ணுறது, நமக்கு மறந்து இருந்தாலுமே ஃபஸ்ட்டு பேபிக்கு மறந்துருந்தால் 2வது பேபிக்குமே, இப்போ ஃபஸ்ட் பேபி கிடச்சி கேப் கூடனா மறந்துருந்தாங்க நமக்கு. அதே மாதிரிக்கு நம்மளை அவங்க முகம் சொல்லிக்காமல் இப்படித்தான்ட்டு எல்லாம் அழகாக சொல்லி கொடுத்து, பால் கொடுக்குறது எப்படி, ஃபீட் பண்ணுறது எப்படி, அது ஃபீடிங் கிளாஸ் போட்டு இப்படி தான் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது அதெல்லாம் சொல்லி கொடுத்து, அதுக்கான பயிற்சிகளுக்கான வகுப்பறைகளுக்கு அனுப்பி நம்மளை எப்படி ரெடி பண்ணுறாங்க ஒரு இதுக்கு அப்படி சொல்லி இதுகளுக்கு போகணும். சாயனை சொல்கிறது சிங்களத்தில், சாயனை சொல்கிறது கிளினிக் எப்படி போகிறது, கிளினிக் போனால் டைம் இருக்க போது அந்த கிளாஸ்களுக்கு போகணும். எக்ஸசைஸ் கிளாஸ், பால் கிளாஸ், கிரிக் பந்தின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் சொன்னால் பால் கிளாஸ். இதை பார்த்து யாரும் சிரிக்காதீங்க. இது எப்படியான சேவைகள் வழங்கும்ட்டு இனி வரும் தாய்மார்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும். இப்போ ஜிஹெச்சுக்கு போகிறது நல்லமா, இல்லைன்னா நம்ம ஜிஹெச்சுக்கு போகிறது நல்லமா, இல்லைனா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுமா? நானும் சொல்வேன், என்ன கேட்டால் ப்ரைவேட்டுக்கு போகாதீங்க, ஜிஹெச்சில் ஹாஸ்பிட்டல் நல்லோம். டாக்டர் சேனல் பண்ண சொன்னால் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாள் 5 டாக்டர் இருக்காங்க. முதன்னைக்கு சரத் லேர்னர், 2வது டாக்டர் இருக்காங்க லேடி டாக்டர் ஒன்று, 3வது டாக்டர், 4வது டாக்டர் தான் என்ட்ரி டாக்டர். வியாழக்கிழமை இருப்பார் ரத்னஸ்ரீ டாக்டர். 9-10 வார்டு கிளினிக் நல்ல தரமான சேவைகள் வழங்க. தாதியர்களும் அப்படி தான். அவங்க சிங்களம் இருந்தாப்புல ஒரு நாளும் பாகுபாடு காட்டி இப்படித்தான் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைக்கு ஒரு மாதிரி, சிங்கள பிள்ளைக்கு ஒரு மாதிரி அப்படி இல்லை. குழந்தை பால் கொடுக்காட்டி அதை ஃபீடிங் கப்பில் அம்மாவை எடுத்து தர சொல்லி எப்படி ஃபீட் பண்ணுறாங்க. அவங்க நம்ம பிள்ளைகளை பற்றி அவங்க அப்படி கேரிங் எடுத்து எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிவிக்கணுன்னு தான் நான் அந்த சேனலே உருவாக்குனேன். அதனால் கொஞ்சம் எப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். நம்ம எப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம இப்போ பேபி கிடைக்கிறதுக்குன்னு தெரிஞ்சால் செக் பண்ணி எல்லாம் செஞ்சு கிளினிக் போயிட்டு நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டாக எழுதணும். கார்டை போயிட்டு இப்படி எழுதிட்டு எங்கே எழுதணும்னு கேட்டால் இவங்ககிட்ட பிஹெச் லேடி பிஹெச்கிட்ட போயிட்டு எழுதி அவங்க நமக்கு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் 8 வீக்காக இருந்துச்சுன்னா போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அங்கே ஒரு டாக்டர், நீங்கள் போகிற ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் ஒருத்தவங்க தெரிவு செஞ்சு நீங்கள் எப்படி உங்களுக்கு விருப்பமான ஹாஸ்பிட்டல் சாய்ஸ் பண்ணி அதை எழுதணும். அப்போ அந்த கார்டில் எழுதணும் நம்ம எப்படி எந்த ஹாஸ்பிட்டல் போகிறோம், எப்படியாப்பட்ட சேவை அவங்க வழங்கினாங்க, என்ன செய்கிறாங்க அப்படி இப்படி சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. பேபியோட க்ரோத், ஹார்ட் பீட் நல்லா இருக்கா அதெல்லாம் பார்த்த பிறகு ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து 4 மந்த்தில் அதெல்லாம் அழகாக சொல்லி கொடுப்பாங்க.
பாபா நல்லா இருக்கா அப்படி சொல்லி நம்ம பயம் இல்லாமல் டாக்டர்கிட்ட கேட்கணும். 3 பேர்த்துக்குமே எனக்கு பாபாட்ட நிலமை நான் ப்ரைவேட் போகல. 3 பேர்த்துக்குமே எப்படி பாபா நல்லா இருக்கா, க்ரோத் நல்லா இருக்கா எல்லாம் சொன்னாங்க. அவங்க முகம் சொல்லிக்காமல் ராத்திரி பகலாக இலங்கையில் ஸ்ரீலங்காவில் மற்ற ஹாஸ்பிட்டல் பற்றி எனக்கு தெரியாது. காசல் ஹாஸ்பிட்டல்னால் நல்ல தரமான சேவை. அங்கங்கே அலைய தேவையில்ல. அதுகளுக்கு பில்டினுக்கு ஸ்கேன் இது இருக்குது. இப்போ நமக்கு பாபா துடிக்கலை அப்படி சொல்லி போயிட்டு போனவுடனே அந்த உடனே ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க டாக்டர்ஸ் மார்க்க. அவங்களுக்கு நம்ம எதாக இருந்தாலும் பேசி எல்லாம் செஞ்சுக்கிறக்கூடிய